அழைப்பு இருந்ததால அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். குஷ்டரோகியை கண்டு மனதுருகினார். உடனே உனக்கு சுகம் கிடைச்சி. தொய்ந்து போய் சிறைப்பட்டவர்கள் மேலே கர்த்தர் மனதுருகி அவர்களை சரிப்படுத்தினார். அவருடைய மனதுருக்கும் தொய்ந்து போன ஆத்துமாவை திடப்படுத்தியது. மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட. எல்லா மழை போல பிரச்சனைகள் பனி போல உருகட்டும். I command, let it dissolve right now, Holy Spirit. Oh Rama Mama Mama சீவவரே, கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கரங்களை உயர்த்தி நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா போதும் என் வாழ்விலே. வலது கரத்தை உயர்த்தி, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு உங்க கிருபை என்ன. அவருடைய கிருபை நினைச்சிருங்க, அவருடைய கரத்துல போய் விழுந்துருங்க. அளவே இல்ல. உங்க அழைப்பு இருந்ததால எல்லாரும், உங்க அழைப்பு இருந்ததால அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. ஓயா பாபா டிப்ரா காட்டின மாமா வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு. Oh, we love you, Holy Spirit. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை. துரோகங்கள் வீண் பழிகள் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்ட. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத துரோகங்கள் வீண் பழிகள் மேல். இப்ப என் சபையார் எல்லாரும் சேர்ந்து அவரை பார்த்து, எஜமானனே என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைச்சு இன்னும் உடைய சமூகத்தில் என்னை நிலைநாட்டி நீர் வைத்திருக்கிறீர். Your grace is making me to stand every day, Holy Spirit. உங்க அன்புக்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருப்பேன்.
அப்படியே கரங்களை உயர்த்தி ரமமம ஜரகஜல ரமாஞ்சேரிரா. அடக்கம் பண்ணப்பட்டவனை கர்த்தர் உயிரோடு எழுப்புகிறவர். பூட்டப்பட்ட வாசலை கர்த்தர் திறக்கிறவர். I pray every closed doors shall open right now. Varamama dagra shedelera. Thank you Jesus. Sharamama lagada hantana. Mekadis, Rafa, Shikeno, Sabayot, El Elyon, Elohim. நம்மளுடைய ஸ்தலத்தில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் சுகம் கொடுக்கிறவர், அவர் பாடையை தொட்டு எழுப்புகிறவர், அவர் பேச செய்கிறவர், அவரை பார்க்க செய்கிறவர், காது கேளாததை கேட்க செய்கிறவர், முடவனை அவர் நடக்க செய்கிறவர். அப்பேற்பட்ட ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். லபா ரகௌன் டரபா ஷாண்டன மாரா தியாந்தனமா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் சொல்லுங்க, நீர் போதும். In all my situations, நான் உடைந்து போயிருந்தாலும் நீர் போதும். ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை நான் உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை பேர் தெரியும் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார்னு சொல்றவங்க? ஹல்லேலூயா. மனிதர்கள் அழைக்கல, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நான் சொல்றேன், யார் கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நீங்க யாரையும் நம்பக்கூடாது, கர்த்தரை மாத்திரம் நீங்க நம்பணும். மனுஷங்களை நீங்க நம்பக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. மனுஷங்களை நம்பி ஏமாந்தவர்களை நான் அநேக பேரை பார்த்துருக்கிறேன். குடும்பத்தை நம்பி ஏமாந்தவர்களை அநேக பேரை பார்த்துருக்கிறேன். டாக்டரை நம்பி ஏமாந்தவர்களை அநேக பேரை பார்த்துருக்கிறேன். லாயரை நம்பி ஏமாந்தவர்களை அநேக பேரை பார்த்துருக்கிறேன். ஆனால் கர்த்தரை நம்பி ஏமாந்தவர்களை நான் பார்த்ததே இல்லை. கர்த்தரை நம்பி வந்திருக்கிறவர்கள், அவருடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிறவங்க, அவருடைய வாக்கு தத்தத்தை நம்பி வந்திருக்கிறவங்க, ஐ அம் டெல்லிங் யூ, அதுல ஒரு வார்த்தை கூட பொய் சொல்லாது. அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். ஹல்லேலூயா. இப்ப கரங்களை தட்டி ஆடி பாடி கர்த்தரை நினைத்து உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய இருதயம், உங்களுடைய மைண்ட், உங்களுடைய சிந்தனை எல்லாம் கர்த்தரை நினைத்து, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி அவரை ஆராதிப்போம். 4 3 2 1. தலைக்கு மேல கரங்களை தட்டி எனக்காக எல்லாவற்றையும் அற்பமாக எண்ணி பரலோகத்தை விட்டு இவ்வளவா என் மீது அன்பு வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. We love you Holy Spirit. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே. தலைக்கு மேல கரங்களை தட்டி இயேசுவை மாத்திரம் நம்புறவங்க, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே இப்ப எல்லாரும் சொல்லுவோம், என் நாட்கள் முடியும் வரை, சத்தத்தை உயர்த்தி எக்கால சத்த ஊதப்படுத்தி என் நாட்கள்
நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, ஓ என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே உம்மையே, ஆராதிப்பே, ஓ உம்மையே. பலவான என்னை மாற்றினவர், ஓ பலவான என்னை மாற்றினவர், ஓ நீதிமான் என்று அழைக்கின்றவர், பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், மகிமையவர், இஸ்ரவேலின். இப்ப கரங்களை தட்டி, யேசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, யேசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, யேசூரன் எனக்காக யாவை செய்து முடிப்பவரே, ஓ யேசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்வர். என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, ஓ யாபரகச்சலர் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, கர்த்தர் வருவார். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் நீங்க இருந்தாலும், He will rise you up, He will lift you up, He will refine you, He will shape you, He will mold you, He will take care of you, He will look after you. Oh, கரங்களை தட்டி, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே, ஓ உம்மையே, ஓ ரமமம ஷரே, உம்மையே. நல்ல கரங்களை தட்டி, we worship you, we adore you, we bless you. எல்லா இரும்பு தாழ்பால்களை நீர் முறிச்சு, ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. Thank you, Holy Spirit. ஏசாயா எழுதின புஸ்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். இதான் ஹெட்டிங். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் மேல மனதுருகும்படி எழுந்திருப்பார். நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கமுள்ள தெய்வம், கல்லான இருதயமுடையவர் அல்ல. ஆமாம், அவர் மனதுருக்கமுள்ள தெய்வம். இந்த பகுதியிலே ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக அநேக காரியங்கள் செய்தார்கள். நன்மையை பெற்ற ஜனங்கள், வாழ்வடைஞ்ச ஜனங்கள், பார்வோன் கையிலிருந்து விடுவித்து ஆண்டவர் கூட்டிட்டு வந்த ஜனங்கள் தேவ வார்த்தையை மறந்துட்டாங்க, தேவனை மறந்துட்டாங்க. இந்த வசனம் இந்த நேரத்தில் தான் கவனிங்க, தேவனை மறந்துட்டா, தேவனுடைய வார்த்தையை மறந்துட்டா, தேவனுடைய நடத்துதலை மறந்துட்டா, தேவன் கைப்பிடிச்சிருக்கிறத மறந்துட்டா, இன்னொரு ஆள் கைப்பிடிச்சிருப்பான் பிசாஸ், இன்னொரு ஆள் உடனே ஆளுகை செய்வான் பிசாஸ். இந்த பகுதியில் அப்படித்தான் இருக்குது. இந்த பகுதியில் நீங்க 12வது வசனம் 13வது வசனம் வாசிக்க கேட்போம். நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து, நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்தீங்க, இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி, இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறத நம்பி அதை சார்ந்து கொள்ளுகிறபடியால், அதை அந்த தேவனுடைய வார்த்தையை வெறுத்துட்டாங்க, தேவனை வெறுத்துட்டாங்க.
இடுக்கமும் தார்மாறும் செய்கிறவள நம்புனாங்க. அதை சார்ந்து கொள்ளுகிறபடியால் இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழப்பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடிதியாய் இடிய போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஒரு சுவர் இடிஞ்சது போல உங்க மேல இடிஞ்சு ஒரு ஆக்கினை வரும், ஒரு துன்பம் வரும். ஆண்டவர் சொல்றார், இந்த அக்கிரமம் சுவர் போல எழும்பி திடீர்னு உங்க மேல சாஞ்சிரும். ரொம்ப ஆண்டவரை விட்டு விலகும் பொழுது பிசாசு எப்போன்னு இருக்கிறான். கவனிங்க, இந்த செய்தியை நல்லா கவனிங்க. பிசாசு வந்து கை கொடுக்கிறான். ஆண்டுடைய கை விலகும் போது, ஆண்டுடைய சமூகம் விலகும் போது, பரிசுத்தம் உன்னை விட்டு விலகும் போது, சுத்த மனச்சாட்சி உன்னை விட்டு விலகும் போது, துதி ஆராதனை உன்னை விட்டு விலகும் போது, விசுவாசம் உன்னை விட்டு விலகும் போது, துஷ்டன் உடனே கையை பிடிச்சுக்கிறான். அவன் துஷ்டன். பிசாசு உடனே கை பிடிச்சுக்கிறான். 16-17 இந்த வசனம் வாசிங்க. குதிரைகளின் மேல் ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துபவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலையுச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்க மாட்டாக. ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும், ஒருவன் பயமுறுத்தினா 1000 பேரும், 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். இது ஒரு அழிவை குறிக்குது, ஒரு பயத்தின் ஆவி. ஒருவன் பயமுறுத்துறான்னா 1000 பேர் நடுங்கிடுவாங்களாம். அல்லேலூயா. 5 பேர் பயமுறுத்தினா எல்லாம் ஓடி போவாங்க. இப்படி இன்றைக்கு பிசாசு வழி விலகிற பிள்ளைகளை, உலக பிள்ளைகளை இப்படித்தான் வாட்டு என்று வாட்டி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவராகிய இயேசு செய்கிற காரியத்தை பாருங்க. அப்படி நான் உங்களை விட மாட்டேன், அப்படி உங்களை நான் மடிந்து போக விட மாட்டேன், அப்படி நீங்க ஒரு அழிவை சந்திக்க விட மாட்டேன். உங்க அக்கிரமத்தின் மிகுதியினால் சுவர் எழும்பி உங்க மேல சாயிறது போல இருக்கா, நான் விட மாட்டேன். இதுல இருந்தா சொல்றாரு 18வது வசனம் எல்லாரும் வாசிங்க. ஆனாலும் நீ என்னதான் என்னை விட்டு விலகினாலும், என்னதான் நீ என்னை விட்டு நீ மறந்தாலும், என்னதான் நீ மறுதளிச்சாலும், என்னதான் நீ துன்பத்தை அனுபவிச்சாலும், வியாதி அனுபவிச்சாலும், உன்னை கைப்பிடிச்சிருக்கிற அந்த பிசாசு பயங்கரமா உனக்கு ஆக்கினையை கொடுத்தாலும், வேகமா தப்பி உன்னை தப்பி போக பண்ணினாலும், ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நீங்க கவனிங்க, உனக்கு விரோதமாய் கெடுதலை செய்தாலும், உன்னை மரண ஆக்கினைக்குள்ள உன்னை தள்ளினாலும், என் மேல ஒரு இரக்கம் வச்சிருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனகுதிரும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எல்லாம் ஜோர கை தட்டுங்க பாப்போம். நம்முடைய ஆண்டவர் பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்குறான், ஆண்டவரே, ஒரு மனுஷன் 7 நேரம் என்னை துன்பப்படுத்துகிறான், மறுபடி வந்து நான் உனக்கு என்ன செய்யணும் மனஸ்தாபப்படுகிறான். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, 7 முறை உன்னை துன்பப்படுத்தினானா, உன்னை கஷ்டப்படுத்தினான், மறுபடி மனம் திரும்புகிறான் பாருங்க, உடனே அவனுக்கு நீ மன்னிச்சிருங்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவர் அது போல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை மறந்தாங்க, வசனத்தை மறந்தாங்க. பிசாசு பல விதத்தில் ஆக்கினைக்குள்ள கொண்டு வரான், அழிவை கொண்டு வரான், வியாதியை கொண்டு வரான், மரணத்தை கொண்டு வரான். எங்கு போனாலும் ஒரு இருள் அவங்களை சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனாலும் படைச்ச தெய்வம் அவங்க மேல கண்ணோக்கமாக இருந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க போனாலும், என்னை மறுதளிச்சாலும், என்னை விட்டு விலகினாலும், ஆமாம், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி நான் காத்திருப்பேங்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு இறங்கும்படி நான் காத்திருப்பேன், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் எழுந்தருளுகிற தெய்வம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 42வது அதிகாரம் 13-14 வசனத்தை வாசித்தா கர்த்தர் எப்படி தம்முடைய ஜனங்களுக்காக எழும்புவாராம். இங்க பாருங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக, அவர் படைச்ச ஜனங்கள் அல்லவா,
அதாவது எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருப்பார். பிசாசு எவ்வளவு நேரம் தான் ஜனங்களை அழிக்கிறதுக்கு விட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பார். அவருடைய பராக்கிரமத்தை பாருங்க, எழுதி வைங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. ஒரு பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு நான் வருவேன், யுத்த வீரனை போல வைராக்கியம் உள்வேன், மூழ்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவேன். சத்துரு யார்? அவனை நான் மேற்கொள்ளுவேன். எல்லாரும் படிங்க, 13, 14 எல்லாரும் படிங்க. கர்த்தர் பராக்கிரமசாலி. ஆமா, நம்முடைய தகப்பனை விட, தாயை விட, அண்ணனை விட, சொந்தக்காரங்களை விட, போலீஸ் அதிகாரியை விட, டிஎஸ்பியை விட, அரசாங்கம் போட்டிருக்க கட்டளை விட, துரிதப்படுத்துறதை விட அவர் துரிதமாய் நம்மளை காப்பாற்ற புறப்பட்டு வருவார். பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ச்சித்து நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். அடுத்த வசனம் படிக்க பார்ப்போம். நான் வெகு காலம் விஷயத்துல மௌனமாய் இருந்தேன். சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெருகளை போல சத்தமிட்டு அவர்களை பாலாக்கி விழுங்குவேன். எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. இப்பொழுது கர்த்தர் எழுந்தருள் இருக்கிறார். அவர் எழுந்திருக்கிற போது சத்துருக்களை விழுங்கி போடுவார். என்ன அற்புதமான வார்த்தை! மனதுருகும்படி எழுந்திருக்கிறார் மகளே. ஆண்டவர் மனதுருகும்படி எழுந்திருக்கிறார். சத்துருக்களை விழுங்கி போடுவார், சத்துருக்களை அடக்கி போடுவார். குடும்பத்தில் செய்வன வச்ச அந்த மனுஷன், அந்த சத்துரு ஆண்டவர் அடக்கி போடுவார். காரணம் என்ன? ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார். உங்கள் மேல் மனகுதிரும்படி அவர் எழுந்திருப்பார். கைகளை உயர்த்தி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் எழுந்துட்டார்னா காற்றையும் கடலையும் அடக்கிப்படுவார். அவர் எழுந்துட்டார்னா சத்துருக்களை ஓட துரத்திடுவார். அவர் எழுந்துட்டார்னா ஜெயத்துக்கு மேலே ஜெயம் கிடைக்கும். கையை உயர்த்தி அல்லேலூயா. எழுந்து நிற்கும் போதெல்லாம் சமுத்திரம் அடங்கி போச்சு, சத்துரு அடங்கி போனான். அல்லேலூயா. பிசாசுகள் இருக்கிற இடம் தெரியாமல் அடங்கி போச்சு. எந்திரிச்சு நிற்கும் போதெல்லாம் பிசாசு சொல்லுச்சு, ஐயோ எங்களை இந்த பாதாளத்தில் தள்ளி விடாதீங்க, இந்த பன்றி கூட்டத்துக்குள்ள எங்களை தள்ளுங்க. அப்படித்தான் தள்ளி போட்டா. பிசாசு நடுங்குச்சு. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, இன்றைக்கு எங்க மேல மனதுருகும்படி எழுந்திருப்பார். ஆமாம், அவர் மனதுருகிற காரியம் 10 காரியம் எழுதி வைத்திருக்கிறேன். குஷ்டரோகியை கண்டு மனதுருகினார். உடனே உனக்கு சுகம் கிடைச்சு. ஹல்லேலூயா. 2வது சூம்பின கையுடையவனை கண்டு மனதுருகி இந்த கை போல இந்த கை மாறிச்சான். என்ன அற்புதம்! ஃபஸ்ட்டு அற்புதம் நடக்கிறதுக்குள்ள மனதுருகுவாராம். மனுஷன் இன்னைக்கு கடினமாக போகிறாங்க. மனுஷனுடைய குணம் மிருக குணமாக மாறிக்கிட்டு இருக்கிறது. மனைவி பிள்ளைகள் இன்னைக்கு கல்லாக இருக்காங்க. மனதுருக்கம் உள்ளவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இன்று உங்கள் மேலே மனதுருக்கமுடையவராக இருக்கிறார். ஃபஸ்ட்டு குஷ்டரோகியை கண்டு மனதுருகினார். மனதுருகி குஷ்டரோகியை தொட்டார். மனதுருகி சூம்பின கையுடையவர்களை தொட்டார். மனதுருகி குருடர்களின் கண்களை தொட்டார். மனதுருகி செத்துப்போன பாடை கொண்டு போகிறாங்க, மனதுருகி பாடையை தொட்டார். வாலிபன் பழச்சிட்டான். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. மனதுருகி வியாதிஸ்தர்களை கர்த்தர் சுகமாக்கினார். ஆமேன். காயப்பட்டு கிடக்கான். லேவியன் பார்த்துட்டு போயிட்டான். சமாரியன் அதாவது ஆசாரியன் பார்த்துட்டு போயிட்டான். பின்னால வந்த சமாரியன் மனதுருகி கிட்ட வந்து காயத்தை கட்டினான். மனதுருகும் போதெல்லாம் உன் காயம் கட்டப்படும். இன்றைக்கு இந்த நேரம் ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்னா, அவருடைய மனதுருக்கு கண்கள் உன் மேலே பட்டுக்கிட்டு இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க. அவருடைய மனதுருக்கும் தொய்ந்து போன மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக இருக்கிறாங்கன்னு தொய்ந்து போகிற ஜனங்களை பார்த்து மனதுருகி மேய்ப்பனுக்கு கொடுத்தாராம். இந்தா உனக்கு ஒரு மேய்ப்பன் அப்படின்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும். அல்லேலூயா. அவரோட மனதுருகி அவர்கள் கேட்டதை அவர் கொடுத்தார் என்று இருக்கிறது. அவருடைய மனதுருகி பிசாசுகளை துரத்தினார். அவருடைய மனதுருக்கம் தான் 70 முறை இஸ்ரவேல் ஜனங்களை மன்னித்தது. கைகளை உயர்த்தி மத்தேயு எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 36வது வசனத்தை நீங்க வாசிக்க கேட்போம். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல
தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவளுமாய் இருந்தபடியினார் அவர்கள் மேல் மனதுருகினார். கைகளை உயர்த்தி. தொய்ந்து போய் சிதறப்பட்டு வந்திருக்கீங்களா? ஒரு சிறையிருப்புக்குள்ள வந்திருக்கீங்களா? எல்லாமே தொய்ந்து போச்சு, எல்லாமே போச்சுன்னு வந்திருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் எடுத்து நிறுத்த போகிறார். தொய்ந்து போன ஆத்துமாக்களுடைய காயங்களை கட்ட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிதறப்பட்டு வந்திருக்கலாம், என்ற குடும்பம் சின்ன வண்ணமாயிட்டு. ஆமாம், சிதறப்பட்டு வந்திருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். சிதறப்பட்டு போன பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பார். புருஷனை விட்டு போன மனைவியை கூட்டி சேர்ப்பார். மனைவியை விட்டு போன பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பார். அவர்களுக்கு இதுதான் ஒரு சபை, இதுதான் மெய்ப்பன் என்று கர்த்தர் காட்டுவார். இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். வேத புஸ்தகத்தில் ஒரு கள்ளர் கையில் மாட்டிக்கிட்டான். அவனை புற்றூரா போட்டு போயிட்டாங்க. லேவியன் வாரான், பார்த்து பக்கமாக விலகி போனான். அடுத்து ஆசாரியம் வாரான், பார்த்து பக்கமாக விலகி போனான். மூணாவது ஒருவர் வந்தார் பாருங்க. அவரை பார்க்கும்போதே மனதுருகுனாராம். மனதுருகி கிட்ட வந்து அவனுக்கு திராட்சரசம் கொடுத்து காயங்களை கட்டுனாராம். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஜனங்கள் வெறுத்து போகலாம், புருஷன் வெறுக்கலாம், பிள்ளைகள் போகலாம், தொய்ந்து போகலாம். ஒரு சகோதரி சொன்னாங்க, என்னன்னே தெரில, நான் தனியாக இருக்கிறேன், மருமகாயம் 3 பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டா, எங்கே போனான்னு தெரியல, எங்கே போனான்னு தெரியல. ஐயா, எல்லாரும் உங்களை பற்றி தான் சொன்னாங்க. என் மருமகா வந்துடணும், என் மகன், நான் என்கிட்ட பிள்ளைகளை விட்டுட்டு அவனும் எங்கேயோ போயிட்டாயா, நான் செத்து போகிறேன்ட்டு போயிட்டான். எப்படியோ என் மருமகா வரணும். எல்லாரும் இந்த இயேசுநாதர் கோயிலுக்கு வந்துருவான்னு சொன்னாங்க. என்ன நடந்துன்னு எனக்கு தெரியாது. 3 பிள்ளைகள் கொஞ்சம் பிள்ளைகளை விட்டு இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சு? 7 நாள் ஆச்சு. நான் ஒரு ஜெபம் பண்ணேன். அந்த அம்மாவை நமக்கு சர்ச்சைக்கு வந்தவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் ஜெபம் பண்ணேன். மறுபடி அவங்க வீட்டுக்கு போனேன். பார்த்தா மருமக வந்துட்டா. கையை உயர்த்தி அவங்க போகும்போது என்கிட்ட ஒரு, ஐயா நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோங்க, எனக்கு நல்லா நாங்கள் ஆண்டவரை இனியா பிடிச்சிக்கிறோம், நாங்கள் போய் கூப்பிடுவோம், அவள் அம்மா வீட்டில் இருக்கான்னு தான் சொன்னாங்க, போய் கூப்பிடுவோம், ஆனால் பேசாமல் எங்கள் பின்னால் வந்துடணும். நான் நல்ல கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். அந்த அம்மா சொன்ன காரியத்தெல்லாம் பார்த்தா என்னுடைய மகன் தற்கொலை பண்ண போயிடுவான் பொழுக்கோ, ஐயா 3 பிள்ளைகள் அனாதையாயிரும் பொழுக்கோ, அப்படி தான் சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து பாருங்கள் அந்த குடும்பத்தின் மேல் மனதுருகினார். அதே வீட்டுக்கு நான் போனேன். மருமக உட்காந்துருந்தா. சொன்னான், பிள்ளைகள் ஞாபகமாகவே வந்தது. இவா சொல்லி வரல, இவன் சொல்லி வரல, யார் சொல்லி வந்தா? பிள்ளைகள் ஞாபகமாகவே வந்தது. வந்துட்டேன் நான். கையை தட்டி எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், என்ன அற்புதம். அந்த அம்மா சொல்லிச்சு, நான் வந்தால் கோவப்படுவான், நீங்கள் போய் சொல்லுங்கள், இயேசுவை பற்றி சர்ச்சைக்கு வர சொல்லுங்க. இந்த அம்மா சொன்னாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, ரொம்ப சந்தோஷமா. அப்போ ஜெபம் எவ்வளோ கிரியேட் செய்து பாருங்கள். வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆமாம், நான் அந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் அப்படி கல்லான இருதயம் பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டான். இப்போ கர்த்தர் பேசியிருக்கிறாரு. பிள்ளைகள் ஞாபகத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா. இதுதாங்க அற்புதம், இதுதான் அற்புதம். ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுக்குறார். ஜெபத்தை கேட்டு வாழ முடியாது, இனி நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையில் போனவா ஐசு போல பிள்ளைகளை தேடி வந்தா. இதுதான் ஆண்டுடைய மனது இருக்கும். கையை உயர்த்தி இருதயத்தை உருகச் செய்கிற கர்த்தர், கல்லான இருதயத்தை சதையாய் மாற்றுகிற கர்த்தர். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அப்படி பண்ணுவார். நம்ம ஜெபங்களை கர்த்தர் கேட்பார். தொய்ந்து போன ஆத்துமாக்களை தேடி வருகிற தெய்வம். ஆமாம், உனக்கும் எனக்கும் அந்த குடும்பத்தை கட்டும்படி, நல்ல ஒரு மேய்ப்பன் உனக்கு கொடுக்கும்படி, ஒரு சபையை கொடுக்கும்படி, தொய்ந்து போன ஆத்துமாக்களை காப்பாற்றும்படி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அழகும் இல்லாமல் சௌந்தரியம் இல்லாமல் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இருந்தது. கையை உயர்த்தி அல்லேலூயா, ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அந்த சகோதரி சொன்னாங்க, நான் வந்து 7 நாள் ஆச்சு, நல்லா சாப்பிடலை, என் பிள்ளை ஞாபகமாகவே இருந்தது. இவங்க கூப்பிட வந்தது உண்மைதான், ஆனால் என் பிள்ளை ஞாபகமாக இருந்தது.
ஆண்டவராய் இயேசு உங்கள் ஞாபகமாக இருப்பார், உங்க மேலேயே கண்ணோக்கமாக இருப்பார், உங்க மேலேயே சிந்தையா இருப்பார். நீங்க தான் அவருக்கு சொத்து. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஏசாயா எழுதின புஸ்தகம் 53வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. மகிமைக்குரியவர், அழகு உரியவர், அழகும் இல்லாமல் சௌந்தரியம் இல்லாமல் தோய்ந்து போய் சிலுவையில தொங்கினாரே. பாருங்க, நீங்க இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரை போலவும், வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. ஆமா, காரணம் என்ன? தோய்ந்து போய் சிறைப்பட்ட பிள்ளைகள் மேல மனதுருக்கம் உடையவர். முழு மனதுருக்கத்தையும் முழு சரீரத்தையும் அவருடைய அழகு பிக்கப்பட்டது, அவருடைய அழகு கிழிக்கப்பட்டது. நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியே தான் இந்த மனதுருக்கத்தை கர்த்தர் அவர்கிட்ட இருந்து புறப்பட்டது. கையை உயர்த்தி, ஆமாம், தொய்ந்து போய் சிறைப்பட்டவர்கள் மேலே கர்த்தர் மனதுருகி அவர்களை சரிப்படுத்தினார். அவருடைய மனதுருக்கம் தொய்ந்து போன ஆத்துமாவை திடப்படுத்தியது. அல்லேலூயா. சிதறப்பட்டு போனவர்களை ஒன்று இணைத்தது. வேதம் சொல்லுகிறது, கொலேசியர் எழுதின புஸ்தகம், பிரிவினையாயிருந்த தடுப்பு சுவரை இணைத்தார். அவரால் தான் அது நடந்தது. ஹல்லேலூயா. ஆமாம், கணவன் மனைவியினுடைய உறவுகளை, பிள்ளைகளுடைய உறவுகளை திரும்ப ஆண்டவர் கூட்டி சேர்த்தார். சோத்திரம். எப்படி எனில் அவரே நமக்கு சமாதானக்காரனராகி இருதரத்தாரையும் புருஷனையும் மனைவியும் புருஷனையும் பிள்ளைகளையும் ஒன்றாக்குகிற தெய்வம். ஒன்றாக்கி பகையாயிருந்த பிரிவினையாகிய தடுப்பு சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து இருதரத்தாரையும் ஒன்றாக்கினார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு நடக்கு. அவர் சிந்தின இரத்தம் பகையை இணைக்கிற இரத்தம். இரண்டாவது, வியாதிஸ்தர்கள் மேல அவர் மனதிற்கு. அன்னைக்கு வியாதியோடு வந்திருக்கீங்களா? மத்தேயு எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியாஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். ஜோர கைத்தட்டுங்க. இன்னைக்கு என்ன வியாதி இருந்தாலும் இன்னைக்கு சுகமாகும். வியாதி பிசாசுகிட்ட இருந்து வந்தது. வியாதி பிசாசுகிட்ட இருந்து வந்தது. ஆதாம் ஏவாளை யுகயுகமாய் வாழணும், ஆரோக்கியமாய் வாழணும், மகிமையாய் வாழணும், மகிமையான சரீரத்தோடு வாழணும் தான் படைச்சார். சபிக்கப்பட்ட பிசாஸ் அவளை வஞ்சித்தது. ஆமா, இந்த கனியை புசிக்கினாலே சாகவே சாவாய், அதை சாக வச்சது. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம், வேதனைப்பட்ட, அதற்கு அடுத்து வேதனைன்னா என்னன்னே தெரியாது, 18வது வசனம், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகை. ஆமா, அடுத்து 16வது வசனம், நீ வேதனையோடு, வேதனை அப்பந்தான் வந்தது. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீர் கர்ப்பவதியாய் இருக்கும் பொழுது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவ. பாருங்க, வேதனை பிள்ளை பெறுவாய். பிசாசு கொண்டு வந்தது அல்லவா? என்றைக்கு கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம பிசாசு கீழ்ப்படிஞ்சாங்களோ, அவனுடைய பிசாசுடைய ஆக்கின அப்படியே தலைமுறை ஜனங்களுக்குள்ள வேதனை, வியாதி. ஆமா, அதனாலதான் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது, ஐயோ இப்படி வியாதிப்பட்டிருக்காங்களே, இப்படி வியாதியில கஷ்டப்படுறாங்களே, வியாதிக்காரங்களை பார்க்கும் போதெல்லாம் மனதுருகுவார். அல்லேலூயா. ஆமா, வியாதிக்காரங்களை பார்க்கும் போதெல்லாம் மனதுருகுவார். ஒரு அம்மா எனக்கு சொல்லிச்சு, பாஸ்டையா, என் சரீரத்தில் ஒரு கட்டி இருந்தது. அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் எனக்கு பயம். கழுத்தில் கட்டி இருக்கிறது, கழுத்தில் கத்தி வச்சா என்ன ஆகும், திடீர்னு அந்த கட்டி கேன்சர்னு சொல்லிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரை நினைச்சி, ஆண்டவரே நீ என்னுடைய வியாதியை சுமந்திருக்கிறீர். மத்தேயு எழுதின புஸ்தகம், அந்த அம்மா ஒரு டீச்சர் அம்மா. அந்த அம்மா சொல்லுது, மத்தேயு 8:17, அந்த வசனத்தின் மேல கை வச்சேன், நான் இந்த கட்டியை சுமக்கிறேன், இந்த கட்டியை சுமக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும்படி இந்த கட்டி இருக்குது. இது ஒவ்வொரு நாளைக்கும் நரம்போடு கூட புடைச்சிட்டு வருது. சாப்பிட்றதுக்கு பிரச்சனை இல்லை, ஆனாலும் வெளியே தெரியுது. நான் செக் பண்ணவே இல்லை. இந்த வசனத்தை சொல்லி கை வச்சு ஜெபம் பண்ண. பாருங்க, சனிக்கிழமை இரவு அந்த கட்டி எங்களை விட்டு போயிருச்சு.
கண்ணாடியை பார்க்க மனம் இதே மாதிரி இந்த பக்கம் இருக்குது. காரணம் என்ன? இந்த வசனம் நிறைவேறிக்கிறது. எல்லாரும் இந்த வசனத்தை படிங்க. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம் நோய்களை சுமந்துட்டாரு, நம்முடைய கட்டிகளை சுமந்துட்டாரு. அந்த கட்டி கழுத்துல இருக்கிற கட்டி நீ சுமக்க தேவையில்லை. வசனத்துல கை வச்சு அழுது ஜெபம் பண்ண, கல்வாரியை பார்த்து ஜெபம் பண்ண. ஆமா, அங்கிருந்து ஒரு மின்சார சக்தி போல நான் ஜெபம் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் நான் சர்ச்சுக்கு போவேன், இன்னைக்கு என்னை சுகமாகணும். இதே மாதிரி இந்த பக்கம் எனக்கு மறைஞ்சிட்டு என்று கர்த்தர் சுகமாக்குறார். உங்கள் வியாதி அவர் சிலுவையில் எடுத்துட்டார். நீ சுமக்க வேண்டிய தேவையில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் சுமக்க வேண்டிய தேவையில்லை. என்ன வியாதியாக இருந்தாலும் அவர் சுமந்துட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாக்கிட்டோம். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், இதுதாங்க சபை வளருது. இதனால தான் சபை வளருது. நாள் ஆராதனைக்கு ஜனங்கள் சாட்சி சொல்றதுக்கு ஓடி வர்றாங்க. இப்படி கட்டி மறைஞ்சது, தோல்வியாதி மறைஞ்சது, குஷ்டம் மறைஞ்சது, சரீரத்தில் இருக்கிறதால அந்த கொடூர இரத்தப்போக்கு போயிருச்சு எங்களை விட்டு. இன்றைக்கும் கர்த்தர் செய்வார். இப்போ செய்ய போகிறார். இப்போ சுகமாக்க போறார். வியாதிக்காரங்களை இன்னைக்கு தொட போறாரு. மூணாவது ஒன்று நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். தாயினுடைய கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறவர். லூக்கா எழுதின புஸ்தகம், செத்து போயிட்டான் ஒரே பையன், அடக்கம் பண்ண கொண்டு போறாங்க. ஏசு அந்த ஊருக்கு வாரார். ஆமே, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஊருக்கு வரும் பொழுது அந்த நாயனூர், அந்த ஊர் வாசிங்க. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி ஆமா அந்த பாடையை தொட்டார். நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து, மரித்து போனவன் எழுந்து உட்கார்ந்தான். காரணம் என்ன? மனது இருக்கும். கையை உயர்த்தி ஒரே பையன், அவ்வளோ கைம்பெண்ணா இருந்தா. ஊருக்குள்ள வாராரு. ஊரை அடக்கம் பண்ணிருக்க பிரேதம் பாடையில் வச்சுட்டு கொண்டு போகுது. அந்த காலத்துல பாடை தானே. ஆமா, இந்த மாதிரி இருக்கிற ஆம்புலன்ஸ் கிடையாது, இந்த மாதிரி இருக்கிற வண்டி சகாயங்கள் கிடையாது. பாடையில் வச்சு ரெண்டு மூங்கில் 6 குறுக்கு கம்பு, ஒரு ஓலப்பாய் சறுக்கு, அதுக்கு பேர் 3 இருக்கு. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க 2 நெடுக்கு, 6 குறுக்கு, ஒரு சறுக்கு, 3 காலில் ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, அப்படி கட்டி போட்டி கொண்டு இப்படி தூக்கிட்டு போகிறாங்க. இயேசு வந்தார். நீங்கள் ஆரம்பத்தில் படிங்களேன். ஊருக்குள்ளே வாராரு, இவனை கொண்டு போகிறாங்க. ஊர் வெகு ஜனங்கள், அவ்வளோ கைம்பெண். இவனுடைய மனதுருக்கத்தை பாருங்க. பிரேதத்தை தொடக்கூடாது, பிரேதத்தை தொட்டா தீட்டு. மனதுருக்கத்தை பாருங்க, மீறி தொட்டார் பாருங்க. நாம் படைச்ச பிள்ளை, அவருடைய கண்ணீர் ஆண்டுடைய இருதயத்தை தொட்டுட்டு அங்கே அழுகிறது. ஆண்டவர் அழ ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. படைச்ச ஆண்டவருக்கு அந்த பாரம் வந்தது, படைச்ச தெய்வத்துக்கு பாடம் வந்தது. அழாதேன்னு அவனை சொல்லிட்டு இங்கே பாடையை தொடுறாரு. கையை தட்டுங்க பார்ப்போம். அழாதேன்னு சொல்றாரு. இன்னைக்கு மனுஷன் அழுகிறவன ஏன் அழுகிறீங்கிற அற்புதம் நடக்கிறது இல்லை. ஆனால் இயேசு வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. அழாதேன்னு சொன்னாரு, சொல்லிட்டு பாடையை தொட்டார். மரிச்சவன் எழுந்துட்டான். எல்லாம் கை தட்டுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னென்ன காரியம் மரிச்சு கிடக்கும் உங்கள் சரீரத்தில் அவயங்கள் மரிச்சு இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனதான், சாராளுடைய கற்பம் செத்து போனதான். செத்து போனதுன்னே இருக்குது. ஆனாலும் அதை அறியாம அற்புதம் செய்வாருங்கிட்டே இருந்தாராம். அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. 100 வயசில் அற்புதம் செய்தார். ஈசாக்கு பெற்றெடுத்தார். சாராள் பெற்றெடுக்கும் போது 75 வயதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம், இந்த வசனத்தை நீங்க வாசிங்க. 19வது வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போயிருச்சுன்னு உலகம் சொன்னாங்க. 100 வயசுல ஒன்று குழந்தை பிறக்குமா? போயா, சரீரம் செத்து போச்சு, மனைவியினுடைய கற்பம் செத்து போச்சுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த மனுஷன் அப்ப வெளியே வா, நட்சத்திரத்தை பாரு, கடற்கரை மணலை பாரு,
இவ்வளவாய் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அந்த வார்த்தையை நம்பிக்கொண்டே இருந்தார். சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தார். அற்புதம் நடந்தது. கைகளை உயர்த்தி. எப்படி தெரியுமா, எப்படி தெரியுமா அற்புதம்? வேதம் சொல்லுது, மரணத்துக்கு அதிகாரியாக இருந்த பிசாசை தம்முடைய மரணத்தில் மிதிச்சு அழிச்சு போட்டார். ஒவ்வொருவரும் பிழைச்சிக்கிடுவீங்க. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரா இருக்கிறது போல அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருந்து மரணத்துக்கு, கவனிங்க, மரணத்துக்கு சரீரத்தை, அந்த கையை வேலை செய்ய விடாம ஒரு மரணாக்கின வருது. இந்த கால் வேலை செய்ய விடாம ஒரு மரணம் தாக்குது. நரம்புகள் அப்படி பெட்டெல்லாம் அப்படி நிப்பாட்டுது. மூளை வேலை செய்ய விடாதபடி ஸ்ட்ரோக்கு வருது. இதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை தம்முடைய மரணத்தினால் அழிச்சார். எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. இன்னைக்கு இந்த அற்புதம் நடக்கும். இன்னைக்கு இந்த அற்புதம் நடக்கும். இன்னைக்கு அற்புதம் நடக்கும். அவர் மனதுருகும் போதெல்லாம், ஆமாம், தொய்ந்து போய் சிதறப்பட்டவர்களை சேர்த்து கொள்வார். 2வது, மனதுருகும் போதெல்லாம் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அது ஒன்றை விட்டு விலகி இன்னைக்கு ஹீலிங் நடக்கும். நீ சுமக்க வேண்டியதில்லை. 3வது, தாயினுடைய கண்ணீர். மனதுருகுனார் இயேசு, பாடையை தொட்டார், வாலிபன் எழுந்தான். எல்லாரும் கல்வாரி காட்சியை பாருங்க, தயவு செய்து பாருங்க. எந்த மனுஷன் அற்புதம் செய்ய முடியாது. நான் பிரசங்கம் பண்ணல, அந்த இயேசு தான் அற்புதம் செய்வார். அந்த இயேசு தான் அற்புதம் செய்வார். உடைய பிள்ளைகள் பிரிஞ்சிருக்கலாம், தொய்ந்து போயிருக்கலாம், மந்தையை விட்டு போயிருக்கலாம், வீட்டை விட்டு போயிருக்கலாம். இயேசு ஒருவர் தான் தடுப்பு சுவரை உடைக்கிறவர். கையை உயர்த்துங்க பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 1ஆம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி 1ஆம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.